ஐயோ, போனவங்க என்ன திரும்பி வராங்க? ம், என்னவா இருக்கும்? ஏங்க, நான் கேட்டதுக்கு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு இல்லை சொன்னீங்க. ஆ, நல்லபடியா முடிஞ்சதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன 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 சொன்னேன்? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஐயோ, என்ன சொன்னாங்க? அதையே தான் சொன்னேன். ம், அப்படியா? ஐயோ, கடவுளே காப்பாத்தேன். அப்போ காலையில போன காரியம் நல்லபடியா நடக்கல. என்கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்க. போகும்போது என்ன தானே பார்த்துட்டு போனீங்க, அதனால தானே நடக்கல. அப்படியெல்லாம் இல்லைம்மா. நீ ஏன் அதை எதையும் யோசிக்கிற? ஓ, காரியம் நடக்கல, அது உண்மைதானே? ம், ஆனா அதுக்கு நீ காரணம் இல்லை. சசி சசிதான். சசி பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் தானே காரணம். நான் உங்க வாழ்க்கையில வந்ததுலேருந்து தானே சசி உங்க கூட விளையாடுறான். அப்படின்னு யார் சொன்னா? அவனுக்கு நீ என்னவோ. ஏன் ரேகா அதை இதையும் நினச்சி ஃபீல் பண்ணுற? எல்லாம் நன்மைக்குன்னு என்ன ரேகா? இவன் நம்ம வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். சே, பட்டுமா? என்கிட்ட போய் சொன்னீங்களா? பேசாதீங்க. என்ன? நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். இதுலன்னா என்ன? இதை விட பெட்டராக எனக்கு ஒன்று கிடைக்கும் போதுமா? கண்டிப்பாக நானும் ஜெயிப்பேன். நீங்க ஜெயிப்பீங்க தான், நானும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்போ நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். நான் தடுமாறும் போது நீங்க தாங்கி பிடிக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது வாழ்க்கையில வர எல்லா சவால்களையுமே ஜெயிக்கலாம்ல. இப்போ மட்டும் என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலையால் உடல் அளவில் பிரிஞ்சிருந்தாலும் மனசளவில் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கோம். என் பொம்மி என் கூட நிற்கும் போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் போதுமா? சில குப்பைகளை தூக்கி தலையில் வச்சா நாம தான் அழுக்காவோம். அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது போல தான் சில உறவுகளையும் சில சம்பவங்களையும் புரியும் நினைக்கிறேன். இவர் சசி சொல்றாரா இல்ல சத்யப்பா எங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு ஏதாவது சொன்னாரா என்ன? ம் இங்கே பாரு பூமி, பேசுனது உங்கள் அம்மா தான். அது யார் முன்னாடி? நம்ம வீட்டு ஆளுக்கு முன்னாடி தானே. அதுக்குன்னு நீ ஏன்டா தங்கம் அவங்க உன்னை சந்தேகப்பட்டதா கஷ்டப்படுத்துறதா நினைக்க? இப்படி யோசியேண்டா. ஆ, நீ எவ்வளோ நேர்மையானவன்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக. போதும், நிறுத்துங்க. மற்றவங்க யார் என்னை வேலிடேட் பண்ண? அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு தான் தெரியும் என்னை பற்றி முழுசா. மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி என்ன வேலிடேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணலாம்? சரி, அதான் இவ்வளோ தெளிவாக இருக்கியே. அப்போது மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் நீ ஏன்டா அப்செட் ஆகணும்? உன்னை அப்செட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை நீ ஏன்டா அடுத்தவங்களுக்கு தர? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் என்ன ம் என்னோட பட்டுமாவை நான் சந்தேகப்பட்டு சோதிச்சுலாம் பார்க்க மாட்டேன். நான் வேற நீ வேறயா என்ன? ஆ, பீப்புள் லை பட் ஆக்ஷன்ஸ் டோன்ட். நான் என்னோட பிரதிபிம்பத்திட்ட போய் சொல்லணும் நடிக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அது நீ அப்செட் ஆயிடுவேன்னு சொல்லி. ம், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸ்டே காம். சில டைம் ரொம்ப மனசு கவலையாக இருக்கும் போதெல்லாம் நல்லா அழணும்னு தோணும். ஆறுதலுக்காக உங்களை தான் தேடுவேன். ஆனால் நீங்கள் என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்கும். அப்போ அழுதே தீர்த்துருவேன். சரி சரி, இனிமேல் உனக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுவும் வராது. வராமல் நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூடயே இருப்பேன் போதுமா? நிஜமாவா? ம்
நான் நினைக்கும் போது வரதை விட ம், என் மனசு நினைக்கும் போது வந்துருங்க. ம் சரி, இப்போ என் பூமி ம், என்னம்மா, நைட் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. ம், ம். என்ன பூமி? நீங்கள் எப்படி தான் வரேன்ட்டு வரவே மாட்டீங்க. ஆ, ம், இன்னைக்கு வந்திருக்கீங்களா? உங்க கூடயே இருக்கவா? பூமி, ம், ஆ, நான் ஒன்றும் முத்தங்கிட்டோ அதெல்லாம் எதுவும் கேட்கலையே. என்ன பட்டுமா? இப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஆ, அதுவா? ஆ, அதொன்னு இல்லையே. ஆஹா. நான் நான் என்னங்க சொன்னேன்? ம் அப்படியே புரியாத மாதிரியே நடிப்பாரு. சரியாண்ணா? கல்லூலிமாங்க. லாலாக்கு டோர் டப்பிமா கண்ணே தங்கம்மா உயிர் பச்சத்தை திருப்பி பாரம்மா. சிவு புல்லாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். காலங்காத்தால எழுந்திரிச்சு வேலை பொழப்பில்ல. என்ன இல்லாம வேலைக்கு எரியுமா? கண்ணே தங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. இந்தாங்கம்மா, அம்மா கேட்ட நெய் சோறுங்க. ஏ கிழவி, இந்த ஆள் கொண்டு வந்திருக்கிறத பார்த்தா நெய் சோறாட்டியா இருக்கு. அப்புறம் வெறுஞ்சோத்தா தாளிச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. கொண்டு போய் குப்பையில போடு. ஆளும் மூஞ்சியும் இத சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். ஆமாம்மா. அப்புறம் என்னடி வாங்கி சாப்பிடு. பார்த்தாவே நல்லா இல்ல. ஹாஸ்டல்ல இருந்து எப்போ தான் ஊருக்கே வரோம். இங்க வந்து நல்ல சோறு கிடைக்கலனா எப்படி? ஏன் அது கூட பார்த்து உங்களால செஞ்சு தர முடியாதா? மாசமான காசு வாங்குறீங்களா? ஹோட்டல்ல கடையில எல்லாம் போய் பாரு எப்படி செய்யறாங்கன்னு. என்ன சத்தம் இந்த நேரம்? உயிரின் உயிரே. என்ன கிழவி? என்ன என்ன இங்க சத்தமா இருக்கு? பரமு நேச்சர் கேட்டாலாமா? அவ சொன்ன மாதிரி செஞ்சு நல்லா இல்லையாமா, அதனால குப்பையில போடணுமா. கடையில செய்யற மாதிரி இல்லையா? ஏன் பரமு, எப்படி செய்யணும் நீ தானே சொன்ன? ஆமா, கடையில நம்ம போய் சாப்பிட்டுருக்கோம்ல, ஹாஸ்டல்ல இருக்கீல. அங்க நம்ம சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் தெரியுமோ அதெல்லாம் வச்சு சொன்னேன். ஆனா இந்த செஞ்சுட்டு வந்திருக்கிற பார்த்தா கன்றாவியா இருக்குது. வெறும் சொத்தை போட்டு கிளறிட்டு வந்தாப்ல. அவளுக்கு வேற வேலை இல்லை கிளவி. ஹோட்டலுக்கெல்லாம் போனால் வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லைம்பா, வீட்டில் வந்து ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லைம்பா. டேய், நாங்க தான்டா நின்று பேசிட்டு இருக்கோம். நீ என்ன நின்றுட்டே இருக்க? போய் அதை தூர போட்டு அவ மேங்கோ ரைஸ் கேட்டால, அதையே எனக்கு கொஞ்சம் கொண்டா போ. பரமு, என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு. போதும் போதும். நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? பரமு, எல்லாத்துக்கும் தன்மான சுயமரியாதைங்கிறது இருக்கு என்ன. அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கூலி வாங்குறாங்க, அவ்வளோதான். இவன் ஒருத்த பழைய பஞ்சாங்க சும்மா நொய்யன்ட்டு. டேய் போடா, பசி உயிர் போகுது. ம். அப்போ அவ்வளோ ஒரு ஆணவ திமிரில் ஆடுனா, இப்போ நீயே ஈஸ்வர் வீட்டில் வேலைக்காரியா? ஒரு வேளை சோறு கூட ஒழுங்கா இல்லாமல் கஷ்டப்படுற பாத்தியா? எப்பவும் எல்லா நேரமும் நம்ம சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்கணும் மட்டும் ஆட்டம் போடவே கூடாது. அடுத்தவங்க மனசை நோகடிச்சா அது திருப்பி நமக்கே வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். மிஸ்ஸஸ் லதா, நீயா? ஏன் நாளை இங்கே வரக்கூடாதோ? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அக்காவும் தங்கச்சியும் பெற்றவங்களே தேவையின்னு தூக்கி வீசிட்டாங்கடி போனீங்க. அப்புறம் எதுக்குடி ஏறிட்டீங்க வர? அதான் தெரியுதுல்ல. அப்புறம் வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தா? வேண்டாத வேலை பார்க்குறது நீயா இல்லை நானா? அதை வேற நான் சொல்லணுமோ? ம் ஏன் உனக்கே தெரியாதா? இல்லை, ஒரு வேளை நான் உன்னை பார்க்க வரும்போது டூர் போயிருந்தியாமாவே, கன்சீவ் ஆக்கியது இருக்கிறியா என்ன? பெத்த அம்மான்னு பார்க்க மாட்டேன், மண்ணாங்கட்டின்னு பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இந்த ஆணவம் கோவம் எல்லாம்? உன்னைய சொன்னதும் அப்படியே பொத்துக்கிட்டு வார. எது உண்மை? நீ சொன்னதில் பாதி தான் உண்மை, பாதி பொய். அப்பாடா, அது போதும் எனக்கு. எது? நீ சுத்தமாக தானே இருக்கேன். அப்படி இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும். அதான். பெத்த அம்மா மகக்கிட்ட கேட்குற கேள்வியா இது? பூ கேட்கும்படி வச்சுக்கிட்டா நான் என்ன செய்ய?
மூத்தது அடங்குறது இல்லைன்னா இளையது அதுக்கு மேலே இருக்கு. பெற்றதுகளே அடங்காமன்னா அப்படி பிள்ளைங்க எப்படி இருக்கும்? ஏய், என்ன ஏய் டூயின்ட்டு? யாரை கேட்டு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்க? யாரை கேட்கணும்? அது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணணும். என்ன கேட்டிங்களா யாராவது? உன்னை எதுக்குடி கேட்கணும்? பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்கிற எங்களுக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு? யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூடவா நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது? அதுக்கான உரிமை கூடவா எங்களுக்கு இல்லை? உரிமை இருக்குன்னு நான் சொன்னேனா? சோனி, அடைச்சி வாய் மூடு. சந்தியாவுக்கு அப்படித்தான் அந்த ஆகாவளியை கட்டி வச்சு அவள் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. இப்போ என்னோட வாழ்க்கையா? ஓ, யார் இங்கே நாசமாக்கிட்டு உட்காந்துருக்கா? நீ ஏன் தேடி போனியே ஒருத்தன், அவன் எங்கே போனான்? மம்மி மரியாதையே பேசு. அடியே, எவனோ ஒருத்தனுக்காக என்னையே தூக்கி வீசிட்டு போயிட்டு இப்போ எனக்கே சொல்லித்தரியா மரியாதை எப்படி கொடுக்கணும்னு? ஆமாம் பின்ன, போய் ஒரு பொம்பளை பொறுக்கி அவனுக்கு மரியாதை கொடுக்குற. ஆனால் அரவிந்தையாவது நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்து வளர்ந்துருக்க. ஆனால் இவன் யார் என்ன ஏதுன்னே தெரியாது, அவன் பின்னாடி சுற்றிட்டு அறிவில்லையா சோனி உனக்கு? நிறுத்துமா, நீ ஒன்றா தானே வளர்ந்துருக்கோம், அப்போ எனக்கு தெரியாத அவன் லட்சணம் என்னென்னு? வாயை மூடுறி முதல்ல. நீ பிறந்ததுமே அரவிந்துக்கு உனக்கும் தான் கல்யாணம் முதலே பேசி முடிச்சது தான். அவன் பொம்பளை பொறுக்கியா இருந்தா என்ன, இல்லை செத்த பணமாக இருந்தா நமக்கு என்ன? ஏற்கனவே உங்கள் அப்பனோட அக்காக்காரி அத்தனை சொத்தையும் மாறி வரைச்சிட்டு போயிட்டா. சும்மா அதை கொடு இதை கொடுன்னு பிடுங்கி தின்னு நாமளே பஞ்ச பிழப்பு பிழைக்க வேண்டியதாக இருந்தது. ஞாபகம் இருக்கா என்ன? ஒரு வேளை சோத்துக்கு வக்கீலாது வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்ததெல்லாம். அவள் பிடுங்கிறதெல்லாம் வேற எப்படி பிடுங்கிறது? உன்னை வச்சு தான் பிடுங்கணும். அட சண்டால பாவிகளா, அதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சனா? என்னோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? சரதா வாயை மூடுடி. அப்பா ஒரு குடிக்காரன், மகன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஆத்தாக்காரி, அதுக்கு மேலே இதில் இவங்க தான் என்னை வச்சு நல்லா குப்பை கட்ட போகிறாங்களாக்கும், இல்லை அவங்ககிட்ட பிடிங்கிறதெல்லாம் அப்படியே வச்சு இன்னும் 4 மடங்கு சேர்த்து வச்சுருக்காங்களாக்கும். யார் எப்படி இருந்தால் என்ன? இருக்கிறதையும் பிடுங்காமல் இருக்கிறக்காகவாவது நீ அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் தான் ஆகணும். சரி, அவள் ஒரு ஆகாவளி குடும்பம், நீ அதுக்கு மேலே உங்ககிட்டயெல்லாம் மாட்டிட்டு நானும் என்னோட லைஃப்பும் திண்டாடுறோம். இதுக்கு பிறந்ததுமே என்னை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருக்கலாம். ஆமாம்மா, மூச்சியை முகரையும் பாரு. உன்னையெல்லாம் பெற்றதுக்கு இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவடி நீ எல்லாம். ஆமாம் பின்ன, என்னையெல்லாம் பெற்றதுக்கு எந்த பைத்தியக்காரி வந்து உனக்கெல்லாம் இப்படி சம்பாதிச்சு கொடுத்து ராணி மாதிரி உட்கார வச்சு பார்த்துக்கிறது இல்லாமல் லைன் வீடாக கட்டி விட்டு வாடகை வாங்கி சாம்ராஜ்யம் பண்ணிட்டுருன்னு சொல்லுவாளா என்ன? ஏனோ சும்மா செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நாங்கள் பெற்று வளர்த்துருக்கோம்ல, நாங்கள் பார்த்து படிக்க வச்சங்காட்டி தானே நீ சம்பாதிக்கிற. அதனால தானே இத்தனை திமிராகவும் பேசுகிறேன். எல்லாம் படித்த திமிரு. நாங்களும் உன்னையாட்ட படிச்சிருந்தா இப்போவே திமிர அடங்க மாட்டேங்குது, இன்னும் திமிர அடங்காம தானே திணிச்சிருப்ப. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்க, கூட கூட பேசிகிட்டே இருக்கேன், பெத்தவன் கூட பார்க்காம. எனக்கெல்லாம் பிறந்ததும் தூக்கி உன்னை குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஓ, நான் வந்து உன் காலில் விழுந்து அழுதனா என்ன? நான் உன் வயிற்றுல தான் பிறப்பேன், நீ என்னை பெற்றுக்கோன்னு சொல்லி என்ன பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணீங்கள? அப்பவே யோசிச்சிருக்கணும்ல, கடைசி காலம் வரைக்கும் நம்மளை நம்பி வந்த உயிரை நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களால் எடுக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு பெற்றுக்கிறீங்க? ஏய், உன் சந்தோஷத்துக்கு என்ன பெற்று போட்டுட்டு ரோட்டில் போகிறவன் நான் எடுத்து சட்டப்பைக்கில் விட்ட மாதிரி இப்போ வந்து குத்துதே கொடைதேனா? அதை அப்போ யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் அவன் தானே உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனான். போதும் நிறுத்தலதா. நீங்கள் பெற்றீங்க வளர்த்தீங்க அப்படிங்கிறக்காக எங்கள் வாழ்க்கையெல்லாம் பலிகடை ஆக்காதீங்க. பெத்தா வளர்க்க வேண்டியது உங்களோட கடமை, அதைத்தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. சும்மா ஊனா பெத்தோம் வளர்த்தோன்னு அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு சீன் போட்டுட்டு எல்லா அம்மாங்களும் இதே தான் பண்ணுறீங்க. உனக்கும் ஒன்று பிறந்து நீ இப்போ என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க பாரு, அதே மாதிரி கேள்வி கேட்கும். அப்போ தெரியும் உனக்கு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையில் நீங்கன்னு இல்லை, யாருமே தலையிடுறதுக்கு ரைட்ஸே இல்லை. அதே மாதிரி பிள்ளைய பெற்றுக்கிறதும் பெற்றுக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம்தான். ஃபிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க அதை முடிவு பண்ணிப்பாங்க. இதுலேயும் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை.
கொஞ்சமாவது பெத்தவன்னு ஒரு பாசம் மரியாதை ஏதாவது இருக்கா உனக்கு? ஆ? பாசமா? ஓ, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நீ அப்படியே உன்னை எனக்கு கொடுத்துருக்க? என்னைக்காவது அன்பு காட்டி பாசமாக பக்கத்தில் உட்காந்து 4 வார்த்தை பேசியிருக்கியா? ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டுருக்கியா? என்ன பண்ணியிருக்க நீ? பாசமா பாசம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஒரு தப்பில்லை 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம எப்பவும் கூடயே இருந்து அன்பா அக்கறையா இருக்கிறது தான் பாசம். அப்படி ஒன்று உன்கிட்ட இருக்கா? ஓ, அப்போ நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் தான் அப்படி இல்லாமல் போயிட்டோம். ம், எதுவாக இருந்தாலும் நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் உனக்கும் கிடைக்கும். இன்னும் பேங்க்ல லம்பா டெபாசிட் பண்ணிட்டு மாசமான வட்டியை வாங்கி பொழைச்சிக்கிற மாதிரி 20 வருஷம் எனக்கானது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த 20 வருஷம் என்கிட்ட இருந்து பலனை நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவ்வளவே தான். இதுக்கு பேர் பாசம் பந்தோன்னு ஒரு லேபிள் வேற. சோனி, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க நீ. யாரு யாரு நானா? பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை ஒரு நிமிஷமாவது எனக்கோ இல்லை சந்தியாக்கோ உடம்பு முடியலன்னு நீ பார்த்துருக்கியா? இல்லை அப்பாக்காவது பார்த்துருக்கியா? சரி, நீ பார்க்கவே வேண்டாம் விடு. என்ன ஏதுனாவது கேட்டிருக்கியா? அதெல்லாம் நான் எதுக்கடி கேட்கணும்? அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஆ, நீ ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஃபீஸ் கட்டினியா? அதே மாதிரி நானும் உங்களுக்கு மாத சம்பளத்தை வந்தால் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். ஏண்டி, நீ என்ன முழுசாவா கொடுக்குற எனக்கு? அப்போ நீங்களாம் மட்டும் என்ன எங்களுக்கெல்லாம் முழுசாவா கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க? மாசமானா வீட்டு வாடகை, மளிகை சாமான், மெடிக்கல் செலவு, கரண்ட்டுக்கு தண்ணிக்குன்னு பில்லு, அது போக மாமியார் கலக்கிறது நாத்தனார் கலக்கிறதுன்னு சொந்த பந்தத்துக்கெல்லாம் அளந்து முடிச்சுட்டு மீதி சொச்ச காசு இருந்தா ஒரு இங்கு பாட்டில் கேட்டா கூட வாங்கி தர மாட்டீங்க. அதையும் மீறி கேட்டா உன்கிட்ட தனியாகவும் அப்பா கிட்ட தனியாகவும் ஒத்து வாங்கணும். பிச்சை எடுக்கிற பொழப்பா? பெட்டிக்கடையில் போய் 50 பைசாவுக்கு 1 ரூபாய்க்கும் இங்கு நப்பிட்டு போகணும் நம்ம ஸ்கூலுக்கு. ஒரே பென்சிலை ஒரே எரசில 2ஆ கட் பண்ணி தருவேன் ஆளுக்கு பாதின்னு. ஜாமெட்ரி பாக்ஸ் அதுக்கு மேலே சந்தியா யூஸ் பண்ணி இத்து போன பின்னாடி அதை நானும் யூஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாமெல்லாம் எழுதினேன். இதுதான் நீங்கள் எங்களுக்கு ஒதுக்குனது. ஓ, அப்போ மீதியெல்லாம் நாங்கள் என்ன கிணறா தோண்டி புதைச்சி வச்சிட்டோம்? ஆமாம்மா, அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே. இந்த வாரம் ஆனால் சைக்கிளில் தள்ளிட்டு வராங்களே துணிமணி, அதில் ஜாக்கெட்டு இன்ஸ்கர்ட்டு சாரின்னு வாரம் 50 ரூபா கட்டுற மாதிரி எடுக்கிறதுக்கே உனக்கு நேரம் போதாது. உன் புருஷன் அதுக்கு ஒருபடி மேலே போய் வீடு குடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்குமே சரியாக போயிடும். அப்புறம் அவங்க குழந்தையிலேன்னு பேசுகிறாங்க, இவங்க குழந்தையிலேன்னு பேசுகிறான்னு தேவையில்லாமல் எங்களை பேத்து போட்டுட்டு நாங்கள் தான் சோத்துக்கும் தண்ணிக்கும் கூட வைக்கலாது மூலையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கணும். ஓ, அப்படியெல்லாம் வளர்ந்துதான் நீ இப்போ இந்த பேச்சு பேசுகிற? +2 வரைக்கும் 2 பேரும் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுக்கப்புறம் நாங்களே பார்ட் டைமாக போய் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் பெருமை என்னவோ உங்களுக்கு 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்கன்னு அப்படியே பல்ல காட்டிக்க வேண்டியது எங்கே போனாலும். வெக்கமான ரோசன் எதுவும் கிடையாது. முதல்ல இந்த சொசைட்டியில் ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தியா? எல்லாரும் நம்மளை நல்ல விதமாக மட்டும்தான் சொல்லணும். அந்த ஃப்ரேமை முதல்ல தூக்கி போட்டு உடச்சோன்னு வச்சுக்கேன், எல்லாம் சரியாக போயிடும். உலகத்தில் யார்கிட்ட இல்லை எந்த இதில் தான் குறைன்னு ஒன்று இல்லாமல் இருக்கே. எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவள் இதை சொல்லுவான் இவன் அதை சொல்லுவான்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஒரு முகமூடியை போட்டுக்க வேண்டியது. நாங்கள் தான் உலகமகா நல்லவன்னு அப்படியே ஃப்ரேமை போட்டு நடிக்க வேண்டியது. சோனி, அடைச்சி போது நிறுத்துமா. இது வரைக்கும் நானாவது சம்பாதிச்சு உனக்கு எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னைக்காவது எனக்குன்னு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்களா? பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் ஒன்று பழசாயோ இல்லை பத்தாமையோ சத்யா கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கே தான் வரும். இதெல்லாம் ஒரு நியாயமாடி? இதையெல்லாம் பேசுற? ஆமாம்மா, உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா எனக்கு நீங்கள் செலவு பண்ணினதே வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தானே. அது 100 150 300 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும், அவ்வளோதானே. பத்தாத யூனிஃபார்மு சந்தியா ட்ரெஸ் இதெல்லாம் வீட்டுக்கு போடணும். சந்தியா போட்டு கழிச்ச யூனிஃபார்மை ஸ்கூலுக்கு போகணும். அப்போ கூட அது ஒரே செட்டு தான். வீட்டுக்கு வந்து அலசி போட்டு மறுபடியும் அடுத்த நாள் அதையே போட்டு போகணும். ஒரு செப்பல் ஒரு வளையல் ஒரு பொட்டு ஏதாவது எனக்குன்னு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? எல்லாம் அவள் போட்டு கழிச்சதை நம்ம போடணும், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எனக்கு எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் நம்ம மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சம்பாதிச்சு ஃப்ரெஷ்ஷாக உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் புதுசாக வாங்கி தரணும். போதா குறைக்கி சம்பள கவரை வேற அப்படியே பிரிக்காம அதுலேருந்து 1 ரூபாய் எடுக்காம அப்படியே கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் கையில் கொடுத்துடணும். நீங்களாம் என்னமோ அப்படி தான் எங்கள் கிட்ட கொடுத்து கிழிச்ச மாதிரி.
நீயே மனசாட்சி தொட்டு சொல்லு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ரிப்பன், ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு கிளிப்பு ஏதாவது எனக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கியா? சொல்லு, பேசு. நீ என்ன பையனாவ பிறந்த? உனக்குன்னு எல்லாம் வந்து அவுக்க. ஓ, ஃபர்ஸ்ட் பொண்ணு, சரி ரெண்டாவது பையனா பிறப்பேன்னு எதிர்பார்த்தியோ? உன்னோட எதிர்பார்ப்ப நானும் குத்த சொல்லவல்ல. நீ எதிர்பார்க்கறக்கெல்லாம் கடவுள் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரா என்ன? இதில் நான் பிறந்தது உனக்கு குத்தமாக போச்சு. அப்படின்னாலும் பார்த்தியா, கடவுளும் பக்கம் தான் நின்றுருக்காரு. உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா. 10 ரூபா செலவில்லாம என்ன வளர்த்து ஆளாக்கிட்ட. அடியே அடைச்சி வாய் மூடு. படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில். அங்கேயே எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்துடும். நோட்டு புக்ஸுன்னு பேனா பென்சில் முதற்கொண்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்லேருந்தே எங்களுக்கு எல்லாம் வந்துடும். இந்த லட்சணத்தில் நீ எனக்கு என்ன பண்ண? ஒரு வெங்காயமும் எனக்கு பிடுங்க கிடையாது. ஆனால் என்னோட வாழ்க்கையை மட்டும் நீ முடிவு பண்ணுவேன். உனக்கெல்லாம் எனக்கெல்லாம் இன்ஷன் ஒன்று போட விட்டுருக்கீங்களே, அதுவே பெருசுன்னு சொல்ல தானே வரேன். அப்படி ஒரு இன்ஷியல் எனக்கு தேவையே இல்லை. நான் போடணும்னு அவசியமும் இல்லை. நான் போடுறதே இல்லை. எதுக்கு போடணும்? என்னோட வாழ்க்கையில் என்னோட முடிவுகளை நான் தான் எடுப்பேன். அதையும் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துட்டு உங்கள் காலுக்கு பின்னாடி நாய் மாதிரி ஓடி வர நான் தயாராக இல்லை. ஏண்டி அவங்க அப்பண்டி? அதான் என் அப்பனோட புகழையும் பெருமையும் நான் அவங்கிட்டயே பேசிக்கிறேன். உன்கிட்ட பேச விரும்பல. எக்கேடோ கெட்டு நாசமா போ. எப்படியோ குட்டிச்சவரா போகிறதுன்னு முடிவு பண்ணி தொலை. எங்களை எப்படியோ தலைகுனி வச்சு எங்கள் மான மரியாதையெல்லாம் கெடுக்க போகிற. என்ன பண்ண போகிற சொல்லி தொலை. ரேவதி, உன்னோட பர்த்டேக்காக உங்கள் அப்பா என்னை இன்வைட் பண்ணுவாரா என்ன? அதுக்காகவா கால் பண்ணியிருப்பாரு? சிவாவை இன்வைட் பண்ணுறேன்னா நீங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா இருக்கீங்க, அந்த ஒரு ரீசனுக்காக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, ஒருவேளை உனக்கும் விக்கிக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அனாத ஆசிரமத்தில் இப்போ வரைக்கும் அனாதையாகவே இருக்கிறவனாச்சே. எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. என்னவா இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒருவேளை நீ எனக்கு மனைவியாக கிடைச்சா நம்ம வாழ்க்கையை தொடங்குற அந்த நாள் காணோம் தென்னியே உன்னோட துப்பட்டா. இதைத்தான் நான் உனக்கு பரிசாக தரணும்னு நினச்சேன். நீ இதை தெரிஞ்சோ தெரியாமையோ என்னோட சூட்கேஸில் மாற்றி வச்சிட்டியா? அது பாரு, உனக்கு பொதுவாக என் கூட வாழ்நாள் முழுக்க பயணிக்க போகுது. அப்பப்பா, உன் துப்பட்டால இன்னும் உன்னோட வாசம் அது காற்றுல கரையவே இல்லையே, அப்படியே இருக்கு. நான் எப்பவும் போல இதை தலைக்கு வச்சுட்டு படுப்பேனா? நீயும் கனவுல வந்துடுவியா? ஓகேவா? வந்துரு. என்ன கியூட்டா தோணுது. விக்கி, அம்மு அம்மு, ம், எச்சல்ல அம்முல. என்னடா என்னாச்சு அம்மு? ம், இங்க பாரு, என்ன பாரு. சத்யா, ம், எனக்கும் தெரியல. கொஞ்சம் பொறுங்க. அம்மு வர சொன்னையா? வந்துட்டேனா? என்னன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டேனா எனக்கு என்ன புரியும்? சத்யா, இருங்க, விக்கி கிட்டே ஒன்றும் சொல்லலாம். கையில் என்ன? இது என்ன மெசேஜ்? ஃபுல்லா நாளைக்கு இருக்குதா உனக்கு?